சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடருது. சொல்வதெல்லாம் மெய், மேல வைக்காத கை. இப்ப பாத்தீங்கன்னா மறுபடியும் அவங்களை கூப்பிட்டு பேசலாம். எப்படியாவது நம்ம சமாதானம் பண்ணலாம். இனிமே அவங்க சண்டை போட மாட்டாங்கன்னு நம்ம நம்புறோம். ஏங்க வாங்க, நீங்க தான் ஹீரா ரோஷினியா? நீதான் ஹரிசா? சரி. இனிமே சைக்கிள் ஓட்டுறதா இருந்தா அக்கா தனியா ஓட்டுவாங்க, நீங்க தனியா ஓட்டணும். சம்மதமா? இனிமே சைக்கிள் ஓட்டுறதா இருந்தா நீங்க தனியா ஓட்டணும், தம்பி தனியா ஓட்டணும். ஏன்னா மறுபடியும் அவங்க காலை உள்ளட்டா போன தடவானது இந்த கால், அப்புறம் இந்த தடவை ஆயிரும், இந்த கால் ஆயிரும். அல்ல பட்டதிலேயே பட்டாலும் பிரச்சனை. அதனால இனிமே நீங்க தனித்தனியா தான் சைக்கிள் ஓட்டணும். இதுக்கு சம்மதமா? இனிமே என்ன எப்படி ஓட்டணும்? கேமரா முன்னாடி மட்டும்தாங்க நல்லா பயமா இருப்பான். இப்படி கை கட்டினதெல்லாம் நம்பி நீங்க ஏமாந்துடாதீங்க. வாழு நாளும் வாழு, செம்ம வாழுங்க. இது மட்டும் சாதாரண ஆள் கிடையாது. இது வாழு நம்பர் 1, இது வாழு நம்பர் 2. அவ்வளவுதான் வித்தியாசம். உண்மை சொன்னா சொன்னது புரிஞ்சுதா உங்களுக்கு? 2 பேரும் கை கொடுத்துக்கோங்க. வாப்பா வாப்பா, நீ முதல்ல கம்ஃபர்டபுளா உட்காருவா. என்ன பிரச்சனை சொல்லு. கம்ஃபர்டபுளா உட்காந்துட்டீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. இனிமே தனித்தனியாதான் சைக்கிள். நான் டிவி பாக்குறதா இருந்தா இவன் காலையில இருந்து இவனே தான் பாத்துட்டு இருக்கான். ரிமோட் கேட்டாலும் தர மாட்டேங்கிறான். ஏன் ரிமோட் கேட்டா தர மாட்டேங்கிறீங்களா? முடிய பிடிச்சு ஆட்டுறான். முடிய பிடிச்சு வேற ஆட்டீங்களா? தம்பி நீங்க இப்படி உட்காருங்க, நான் ஆடியன்ஸ் கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். சரிங்க. இப்ப இவங்க பாத்தீங்கன்னா நாம சொல்றதை கேட்டு போறாங்கன்னு நம்ம நம்புறோம், வேற வழி இல்லை. ஆனா இவங்க அடுத்த வாரம் இன்னொரு பிரச்சனைக்கு வருவாங்க. அதனால நம்ம அப்ப பேசிக்கலாம். வாரம் இது தொடரும். இல்ல லீவ் விட்டாங்கன்னா டெய்லி கூட தொடரும். சரிங்களா? கை கொடுத்துக்கோங்க. சரி, போயிட்டு வாங்க. போயிட்டு வான்னு சொல்லிட்டாது போங்கம்மா. மறுபடியும் வரதான் போறீங்க. போயிட்டு வரேன்னு சொல்லிட்டாது போங்க. கண்டிப்பா நீ வருவ. சொல்வதெல்லாம் மெய், மேல வைக்காத கை.